இளைய தலைமுறை கன்சிஸ்டண்டா எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நாம தான் சொல்லி கொடுக்கணும். நம்மள கண்டா அவனுக்கு பிடிக்காதுதான், வேற வழி இல்லை, நம்ம தான் சொல்லணும். வேற யார் இருக்காங்க அவனுக்கு சொல்றதுக்கு? சார் நமக்கெல்லாம் ரோல் மாடல்ஸ் இருந்தாங்க சார். ஒரு ஆசிரியர் இருப்பார், ஒரு அரசியல் தலைவர் இருப்பார். அவருடைய பாதையில போகணும்னு நினைப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருந்தது. மிகச்சரியாக வழிகாட்டுகிற ஆன்மீக குருமார்கள் அவனுக்கு யார் இருக்காங்க? திரையிலே மின்னுகிற நட்சத்திரங்களை தவிர யாருமே கிடையாது சார். இப்ப நடந்த ஸ்டாம்பீட உனக்கு இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல என்னங்க ஆர்சிபிய அவன் ஜெயிச்சா உனக்கு என்னடா? நீ எதுக்குடா வெற்றி ஊர்வலத்தை கலந்துக்க போற? சார் ஒரு பெண்ணு தமிழ்நாட்டு கோயம்புத்தூர் உடுமல்பேட்டு பொண்ணு ஒன்று இறந்து போச்சு சார். அவங்க அப்பா அம்மா நான் பார்த்தேன். அவங்க சொல்றாங்க என் பொண்ணுக்கு கிரிக்கெட்ல ஆர்வமே கிடையாது. அப்ப எதுக்கு போனா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பலவந்தமா கூட்டிட்டு போயிடும். ஒரே பொண்ணு சார். என்ன செய்வாங்க? இளைஞர்கள் பல விஷயங்களில் மாற வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. கன்சிஸ்டண்டா இருக்கு. வாழ்க்கையில பழைய விஷயங்களை குப்பான்னு உதறி தள்ளாது. இந்த பால்ல மஞ்சள் பொடி போட்டு சாப்பிடுன்னு வீட்டுல ரொம்ப இது பண்ணுவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் சனிக்கிழமை, எங்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை, எங்க அண்ணனுக்கு சனிக்கிழமை. ஐயோ, தலையில ஒரு கொடை எண்ணெய் வைப்பாங்க பாருங்க. அதை வச்சு அன்னைக்கு அந்த உளுத்தங்களையும் திரட்டை துவையணும். பார்க்கும் போதே கொமட்டும், சாப்பிட்டால் பார்க்கும் போதே கொமட்டும். இதெல்லாம் சாப்பிடுவாரா மனுஷன்? அப்படிதானே நம்ம சொன்னோம். இன்றைக்கு மறு கண்டுபிடிப்பு. இந்த பெரண்டையிலையும் இஞ்சியிலையும் மஞ்சள்லையும் இருக்கிற சத்து எதுலையுமே கிடையாதுன்னு சொல்லி இதைத்தானே எங்க அப்பத்தா சொன்னா, இதைத்தானே எங்க பாட்டி சொன்னா. உட்காரவே விட மாட்டாங்க அந்த காலத்து பாட்டிகள். என்ன இருக்கு அவங்களுக்கு? காலையில எந்திரிச்சு உட்காந்து போனையை பார்த்துட்டு இருக்கேன், அட்டி விழும். காலை எழுந்து உட்கார்ந்து இருக்க, நீ எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. ஒண்ணுமே இல்லை சார். உடல் ஆரோக்கியத்துக்கு ரெண்டு விஷயங்கள். உங்க உடல் எவ்வளவு நேரம் உட்கார்ந்தும் படுத்தும் இருக்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக இதய நோய் உங்களை நெருங்கிக் கொண்டே இருக்கு. ஒரே ஒரு விஷயம், மாடிப்படியில ஏறி போற போது இன்னொரு சௌகரியம் இருந்தது. இறங்கி வர்றவங்களோட 4 வார்த்தை பேசுறதுக்கு டைம் இருக்கு. கூட ஏறி வருவாங்க. எந்த பிளாட்ல நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அப்படியா? உங்க வீட்டுல என்ன செஞ்சீங்க நவராத்திரிக்கு? நாளைக்கு ஆயுத பூஜைக்கு. லிப்ட்ல இருக்கும்போது ஜொயின்னு போயிருக்கு. அந்த லிப்ட்லயும் போனை பார்த்துட்டு இருக்கு. மனுஷன் மூஞ்சியே பார்க்க மாட்டேங்கிற. அவர்களின் தவறு அல்ல, ஆனால் வாழ்க்கை அவர்களை எந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறது என்றால் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி அவர்கள் கவலை கொள்ள வேண்டிய இடத்தில் அவர்களை நிறுத்தி இருக்கிறது. கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், சொன்னா தீர்ப்பு முடிஞ்சிருக்கலாம், சொல்லலாமா தெரியல, ஆனா சொல்றேன். தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு டாஸ்மாக் விற்பனை 100 கோடி சார். ஒரு நாள், நான் சொல்றேன் ஒரு நாள். இந்த அளவு ஆல்கஹாலிசம் சென்ற தலைமுறையினரிடம் இருந்ததா? இல்லை. இருந்ததா? இல்லை. இந்த அளவுல கிடையவே கிடையாது. இந்த அளவுல கிடையவே. அப்பெல்லாம் தெருவுல ஒருத்த குடிச்சு மயங்கி விழுந்தா அது ஆச்சரியமான செய்தி. எவராவது குடிச்சிட்டு தெருவில் மயங்கி விழுவாங்கல்ல, அப்பவும் இருந்தது. அவன் சொல்ற மாதிரி இருந்தது. குடிச்சு எவராவது ஒருத்த விழுந்தா 100 பேர் சுத்தி வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா ரேர், அது எவனோ ஒருத்தான் அப்படி இருப்பான். பொண்ணு பார்க்க போற போது பையனுக்கு அந்த மாப்பிள்ளையனுடைய அப்பா குடிகாரன்னு செய்தி வந்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த ஸ்கேல வச்சா ஒரு பொண்ணுக்கு கூட கல்யாணம் கூடாது. ஏன்னா இது நான் அரசாங்கங்களை தவறு சொல்றேன்னு, அரசாங்கங்களையும் நான் தவறு சொல்றேன். நான் எல்லா அரசாங்கங்களும், பொதுமக்களுடைய மனமே எப்படி மாறிச்சுன்னா அவன் அக்கேஷனல் ட்ரிங்கர். அவன் ரொம்ப உத்தமராயிட்டான். அவன் பார்ட்டியில பார்த்துருக்கான், குடிப்பானா. அப்படியா? ரொம்ப நல்லது. எப்பப்பெல்லாம் பார்ட்டி இருக்கும் தினங்களும். சார் நீ பரீட்சையில பாஸ் ஆனதுக்கு நீ பார்ட்டி வச்சு தண்ணி அடிச்சு, சரி அரியர் வச்சிருக்க, அதுக்கு எதுக்கு பார்ட்டி வச்சு? இந்த பொண்ணு காதல ஏத்திட்டா பார்ட்டி வச்ச மகிழ்ச்சி. ஒரு பொண்ணு பிரேக்கப் ஆயிடுச்சு, அதுக்கு பார்ட்டி வச்சு. அப்போ உனக்கு காரணங்கள் முக்கியம் அல்ல, ஏதோ ஒண்ணு சொல்லி நீ தண்ணி அடிக்கணும். இந்த லிவர் எல்லாம் போலாராய் வர்ற
சொல்லுங்க. என்னவோ பண்ணி தைச்சு கிச்சு அனுப்புறாங்க, திருப்பி போய் குடிக்கிறானே சார். அவனை என்ன சுட வேணாம். நீ பணம் கட்டி தான் மருத்துவ சேவையை வாங்கின, ஆனா நீ எடுத்துக்கொண்டிருப்பது ஒரு மருத்துவருடைய விலை மதிக்க முடியாத நேரம். இந்த பொறுப்புணர்வு உனக்கு இருக்கா? மிகச்சிறந்த மருத்துவர் ஒருத்தர் இருக்கார் சார், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அவர் ஒருத்தர் தான் பண்ணுவார். நீ அடிச்சு பிடிச்சி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பண்ணிட்டு எல்லாம் பண்ண போய் குடிச்சிட்டு திரும்பி வர அந்த நேரத்தில் இன்னொருத்தரை பார்த்து அந்த காப்பாத்திருக்கலாம் தானே. எவ்வளவு பொறுப்பற்ற முறையில் நடந்துக்கிறோம். இப்ப இளைய தலைமுறையினரிடம் அதிகமாக எல்லாவற்றையும் விட பெண்களும் பெரிய அளவில் குடிப்பது தவறில்லை என்று இளைய தலைமுறையினரிடம் நினைக்கிறார்கள். அப்ப குடிக்கிறது தப்புதான், அதுல ஆண் என்ன பெண் என்ன ரெண்டு பேருமே குடிக்கலாம் தான். அப்படி இல்லை, நீ ஆணோடு போட்டி போடுவது வெற்றி பெறுவதற்கு. அவன் கீழே விழுந்திருக்கானா அதுக்கு போய் ஏன் போட்டி போடுற? நீ அதுக்கு போய் ஏன் போட்டி போடுற? அந்த வழக்கை யாருக்கு அது சென்ற தலைமுறையா இந்த தலைமுறை யார் காரணம்ன்றதை விட்டுருங்க. ஆனா யாரிடம் அந்த வழக்கம் அதிகமா ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை என்ற மனம் மாறிவிட்டது இளைய தலைமுறை என்று வைத்து பார்த்தால் பெருமக்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்க தேவை. வருடா வருடம் நீங்கள் செய்து கொள்ளுகின்ற ஆனுவல் ஹெல்த் செக்அப், அதை பற்றி பல கருத்துகள் இருக்கு. ஆனா அடிப்படையான சில பரிசோதனைகளையாவது நீங்கள் செய்யாவிட்டால் கோளாறு முற்றி போன பிறகு ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டம். ஒரு வயதுக்கு பிறகு தினம் தினம் செய்ய வேண்டிய சிறிய அளவிலான உடற்பயிற்சிகள், சாப்பாட்டு மேல இருக்கிற ஆசையை எந்த வயதிலும் குறைக்க வேண்டும். சரியாக 7 மணி நேர தூக்கம் இல்லாத உடல் மிக விரைவில் பழுதடும். கடைசியாக வாழ்க்கையில எது வந்தாலும் இதுவும் கடந்து போம் என்று நினைத்து கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் கடவுளிடம், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்க அப்பா அம்மாவுடைய கால்களை பாதங்களை மனதிலே நினைத்து இதை என்னை காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு இருந்தால் இதயம் வலுவாக இருக்கும். இதையெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டி இருக்கிறது ஏனென்றால் சூழல் மாறி இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லாமலேயே முதிய தலைமுறை எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, எங்க பாட்டி தாத்தா சொன்னாங்க, எங்க வீட்டுல இதுதான் வழக்கம்னு இதெல்லாம் அவங்க தானாக செய்து வந்தார்கள். இன்றைக்கு எல்லாம் படித்தும் இளைய தலைமுறை செய்யணும்னு வராங்க, ஆனா அவர்கள் பின்னிழுக்கிற பழக்கங்களையும் அவர்கள் கை கொண்டு விட்டார்கள் என்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் இருவரும் அக்கறை செலுத்துகிறார்கள் என்றாலும் அதிக அளவில் அக்கறை செலுத்தி இந்த பிள்ளைகளுக்காகவும் சேர்ந்து கவலைப்படுவது சென்ற தலைமுறையே இந்த நல்ல